உங்க எக்ஸ் கிட்ட இருந்து உங்க பொருட்களை எப்படி ரெக்கவர் பண்ணணும்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லீகல் ரிலேஷன்ஷிப் அட்வைசஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. உங்க எக்ஸ் கிட்டயோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல யார்கிட்டனாலும் நீங்க கொடுத்த பொருட்களை ரெக்கவர் பண்ணணும்னா முதல்ல ஃபார்மலா ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணுங்க. அந்த லீகல் நோட்டீஸ்லயே லிஸ்ட் பண்ணிருங்க உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் வேணும்னு சொல்லி. அதுலயே ஒரு 15 to 30 days டைம் லிமிட்குள்ள அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருங்க. இதுல முக்கியமான விஷயமே அந்த டைம் பீரியட் வந்து ரீசனபிளா இருக்கணுங்க. நீங்க மென்ஷன் பண்ண டைம் லிமிட்குள்ள அவங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணலனா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க. அவங்க ஆப்போசிட் பார்ட்டியை கூப்பிட்டு மீடியேட் பண்ணி திங்ஸ் எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஒருவேளை மீடியேஷன் ஃபெயில் ஆயிடுச்சுனாலோ இல்ல அவங்க கிட்ட வேல்யூபிள் கூட்ஸ் கோல்டோ டாக்குமெண்ட்ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் மாட்டிக்கிச்சுன்னா அப்போ அந்த ஆப்போசிட் பார்ட்டி மேல எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுங்க. அதுக்கப்புறம் கூட அவங்க எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலனா நீங்க அவங்க மேல கோர்ட்ல ரெக்கவரி சூட் ஃபைல் பண்ணலாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டாலே என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும். கரெக்ட் எவிடன்சஸ் முடிஞ்ச வர பில்ஸ் ரெசிப்ட் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நீங்க இந்த பொருட்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கறத பாத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் இந்த கேஸ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுங்க. எந்த காரணத்தை கொண்டும் நீங்க அவங்க வீட்டுக்கு போய் மிரட்டாதீங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு அகேன்ஸ்டா தான் திரும்பும். உங்க எக்ஸுக்கு நீங்க என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அவங்க எக்ஸுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.